ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி காலையிலேருந்து இரவு வரைக்குமான என்னோடய ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டேன். குளிக்கிறதுக்காக தண்ணி போட்டு விட்டேன். கிச்சனில் பார்த்திங்கன்னா நைட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் முடிக்காமல் அப்படியே படுத்துட்டேன். ஸோ கிச்சனில் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதையும் நம்ம இப்போ முடிச்சாகணும். ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரமாவது அரிசி ஊறிச்சு அப்படின்னா தான் சாதம் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அரிசி ஊற வச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு சரி குளிச்சுட்டு வந்துட்டு சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சமையல் வேலை ஆரம்பிக்கும் போது மணி 5:50 கிட்ட ஆகிடுச்சு. இப்போது இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி போடுறதுக்காக காய்கறி நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சாதம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணி வச்சு விட்டுட்டு தான் நான் குளிக்க போனேன். இப்போ குளிச்சுட்டு வரதுக்குள்ளே சுடுதண்ணியும் காஞ்சிடுச்சு குடிக்கிறதுக்கு. இப்போ எடுத்து வச்சா தான் சாப்பிடும்போது எல்லாருக்கும் சுடுதண்ணி குடிக்கிற அளவுக்கு ஆறி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு குக்கர்லேயே சாப்பாடு தாளித்து விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட நம்ம பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ சோம்பு, பட்டை, கிராம்பு, இலை இது எல்லாமே நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இது கூட நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி சேர்த்து வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி சேர்க்கும் போதே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வதக்கிட்டோன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளையும் சேர்த்துக்கிறேன். காய்கறி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி காய வச்சுருந்தேன் இல்லையா, அதிலேயே கொஞ்சம் மீன் மேக்கரும் போட்டு நல்லா அலசி எடுத்து அதையும் காய்கறிகளோடு நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தயிர் சேர்க்கலாம், இல்லைன்னா லெமன் பிழிஞ்சு விரதா இருந்தால் கொஞ்சம் லெமன் பிழியலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டு விட்டுறேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது போனதுக்கப்புறம் நான் வெறும் கரம் மசால் மட்டும்தான் நான் சேர்க்குறேன். இது கூட வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை. ஸோ அதையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அரிசிக்கு தேவையான தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணியை கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்க்குறதுனா சேர்க்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரினா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது நம்ம நார்மலாக சாப்பாடு வைக்கிற ரைஸ் தான் அப்படிங்கிறதுனால நான் இப்போயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு விசில் விட்டாலே போதும். இந்த அரிசிக்கு நான் நார்மலாக 3 விசில் அப்படிங்கிறத நான் விடுவேன். இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் இந்த டைமில் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு கொதிக்க விட்டதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்து பத்தலைன்னா சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ இது ஓகே, இதை நான் விசில் போட்டு மூடி வச்சிடுறேன். இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் குக்கர் விசில் அடங்கினதுக்கு பின்னாடியும் நெய் போட்டு கிண்டலாம். நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுவேன். இப்போ அடுத்து காஃபி போடுறதுக்காக பால் காய வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சட்னி வைக்கிறதுக்கு பழைய இட்லி 3 இருந்தது, அதை சூடு பண்ணி எடுத்துருக்கேன். குக்கரில் பார்த்திங்கன்னா பிரியாணி விசில் அடங்கிருச்சு. முதல் நாள் நைட்டு மாவு வாங்கினது இருந்தது. ஸோ அதோட பேலன்ஸ் இருந்தது, அது ஒரு 9 இட்லிக்கு வந்தது, அதையும் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ பிரியாணி நல்லா கிளறி டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. கொஞ்சம் தயிர் இருந்தது, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு தயிர் வெங்காயம் போட்டுட்டேன். தக்காளி சட்னியும் செஞ்சுட்டு இட்லி கூட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு பிரியாணிக்கு தயிர் பச்சடி நான் போட்டு எடுத்திருக்கேன். அடுத்து சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல நான் வச்சிடுறேன். இன்னும் கொஞ்சம் பாத்திரம் கழுவ வேண்டியது இருக்குது. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்த பாத்திரங்களையும் கழுவிட்டு அப்படியே கிச்சன் மேடையை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கிறேன். லைட்டாக ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி, அரிசி கழுவின தண்ணி இதெல்லாமே தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அது செடிகளுக்கு ஊற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வேஸ்ட்டெல்லாம் இருந்தது ஒரு தனியாக டப்பாவில், அதையும் எடுத்து கொண்டு போய் வெளியில் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வேலைகள் எல்லாமே நமக்கு முடிஞ்சிடுச்சு. இந்த வேலைகள்லாம் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா மணி ஒரு 8:30 கிட்ட நமக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்போ காலையில் கிச்சனில் வேலைகள் எல்லாமே முடிச்சாச்சு. மதியம் லஞ்சுக்கும் காலையிலேயே ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காலையிலேயே எல்லோரும் குளிச்சதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துணியும் போட்டு விட்டுருந்தேன். அதுவும் துவைச்சி முடிஞ்சிருச்சு. சரி அதையும் கையோட காய போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு வீட்டில் உள்ள வேலைகள் முடிஞ்சிடும். இதுக்கப்புறமா நம்ம பையனை பார்த்துட்டு மற்ற வேலைகளை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளாத் காய போடுறதுக்கு ஏற்கனவே காய போட்டிருந்த துணியெல்லாம் கொஞ்சம் இருந்தது. அதை பையன் எடுத்துகிட்டு இருந்தான். நானும் சரி பின்னாடியே காய போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த டைமில் தம்பி எழுந்திரிச்சிட்டான். அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் எல்லா வேலைகளும் முடித்தாதான் இனி அவனை அடுத்து தூங்க வச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலை செய்ய முடியும். வீட்டுக்குள்ளேயே செய்கிற வேலைகளை அவனை வச்சுட்டு செஞ்சிடலாம். பட் வெளியில் செய்யணும் அப்படிங்கிறப்போ வெளியில் நல்லா தவந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். அதனால் இப்போ அதை செய்ய முடியறதில்ல. இப்போ இங்கே துணியெல்லாம் எடுத்து காய போடுறதுக்கு முன்னாடியே தம்பி எழுந்திரிச்சிட்டான். அப்புறம் பெரியவனுக்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு. அப்புறம் அவனும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டான்.
ஓகே, அவங்களுக்கும் டாட்டா பை பை சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சின்னவரை பார்த்துக்கிறதா வேலை. இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு இப்படி தான் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிளிப் எல்லாம் இறச்சி விட்டு அதில் எல்லாம் விளையாண்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹால் வந்து இப்படி தான் இருக்குது. இது எல்லாம் முடித்து விளையாட வந்தாச்சு. பெரியவனும் ஸ்கூல்லேருந்து வந்து ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டான். இப்போ இதை எல்லாமே எடுத்து ஒதுங்க வச்சுட்டு வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு தான் இனி ஈவினிங் வேலைகளை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. எந்த ரூமை விட்டு வைக்கல, எல்லா ரூம்லேயும் நாங்கள் களைச்சி போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பகல் ஃபுல்லாக விளையாண்டு எடுத்துட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலையில் காய வச்ச தண்ணி ஓகே ஆகிடுச்சு. அடுத்து பால் காய வச்சு காஃபி போட்டுட்டு திருப்பி நைட்டுக்கு தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு காய வச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி நைட்டுக்கு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பருப்பு வந்து ஊற வைக்கிறேன். பருப்பு ஊற வச்சுட்டு கையோட அரிசியும் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன் சாதத்துக்கு. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து சாம்பார் சாப்பாடு தான். இது ரெண்டுமே கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அரிசி வந்து முதல் கழுவுற தண்ணி வந்து நீங்கள் காய்கறி ஏதாவது கழுவ வேண்டியது இருக்குன்னா நம்ம அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி கழுவுறதுக்கு ஒரு தண்ணி, காய்கறி கழுவுறதுக்கு ஒரு தண்ணி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு கழுவுனதை நான் வந்து காய்கறி கழுவுறதுக்கும், செகண்ட் வந்து அரிசி கழுவுறதை ரசம் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தால் நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா இது எல்லாமே செடிகளுக்கு ஊற்றுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றுறத விட இந்த தண்ணியெல்லாம் ஊற்றினோன்னா செடிகளும் வந்து கொஞ்சம் நல்லா வளரும். இப்போ ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா சாதத்தை குக்கர் போட்டு விசில் போட்டு மூடி வச்சுட்டேன். அது மாதிரி இன்னொரு குக்கரில் பருப்பும் வந்து வெந்துட்டுருக்கு. இன்னொன்றில் வந்து காய்கறி வந்து நான் தாளித்து விட்றேன். ஏற்கனவே காய்கறி தாளித்து விட்றதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். காய்கறியிலும் கட் பண்ணியிருக்கு. தக்காளி மட்டும் நம்ம தாளித்து விடும்போதே கட் பண்ணிக்கலாம், இல்லை முதலையே கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதையும் கட் பண்ணிட்டேன். வெள்ளைப்பூடு மட்டும் உரிக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ எண்ணெய் கடுகெல்லாம் போட்டாச்சு. அது பொரியறதுக்குள்ளே 2 வெள்ளைப்பூடு வந்து உரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உரித்து எடுத்துகிட்ருக்கேன். என் பையன் வந்து கருவேப்பிலை ஃப்ரிட்ஜில் இருந்தது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயத்தை போட்டாச்சு, உரித்த வெள்ளைப்பூடையும் கழுவி வந்து உள்ளே போட்டாச்சு. அந்த வெள்ளைப்பூடு உரித்ததையும் கையோடு எடுத்து டஸ்ட்பினில் வந்து போட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு, தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டதுப்பயே உப்பையும் போட்டு வதக்கல. என்ன சமையல் பண்ணாலும் வதக்கி எடுத்துகிட்டு காய்கறிகளையும் போட்டு அதுக்கு தேவையான உப்பு காரம் சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். ஸோ காய்கறி வேகிறதுக்கும் பருப்பு விசில் வர்றதுக்கும் சரியாக இருக்கும். அப்புறமா பருப்பு எடுத்து நம்ம சாம்பார் கூட ஆட் பண்ணிக்கலாம் காய்கறி கூட. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பும் வந்து விசில் வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரி பொங்கி வர்ற தண்ணியெல்லாம் அடுப்பில் இருக்குது. ஸோ இப்போ துடைச்சோன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ கிச்சன் வேலையை முடிச்சுட்டு கையோடு அதையும் துடைச்சிட்டோன்னா அடுப்பும் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ அது மாதிரி சாம்பார் சரி காய்கறி கொஞ்சம் வேகட்டும், பருப்பும் விசில் அடங்கட்டும். சரி பசங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்ட்டு பார்க்கலான்னு போனால் இங்கே பாருங்கள், இவர் எல்லாத்தையும் திரும்பி இறச்சி போட்டு விளாண்டுட்ருக்காரு. பெரியவன் வந்து கீழே உட்காந்து படித்தா விட மாட்டான்னு டேபிள் மேலே வச்சு எழுதிட்டு இருந்தான். ஸோ அதை எழுதுறதை எப்படியாவது போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் டேபிள் கடியில் போய் உட்காந்துருக்கான். இது மேலே ஏறி அப்படியே அந்த டேபிளில் போய் எழுந்துச்சு நிற்கணும் அவனை எழுப்புறதுக்கு. ஓகே, அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா காய்கறியும் நல்லா வெந்துருச்சு, பருப்பும் வந்து நல்லா விசில் அடங்கிடுச்சு. பருப்பு வந்து சின்னவனுக்கு கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்க பருப்பை வந்து காய்கறிகளோடு சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். இன்றைக்கி வந்து சாம்பாருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புளி வந்து ஊற்றலை, மாங்காய் ஒன்று இருந்தது, அதனால் மாங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பருப்பு வந்து சுத்தமாக குக்கர்லேருந்து எடுத்து போட்டுட்டு அதையும் வந்து கழுவுறதுக்கு நம்ம போட்டுடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். உப்பு காரம் பார்த்துட்டு அதுவும் தேவைப்பட்டால் சேர்த்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து இந்த பருப்பை மிக்ஸ் பண்ணவங்கள ஹால்லேருந்து கிச்சனுக்கு வந்து கீழே இருக்க குடத்தில் விளாண்டுட்ருக்கான். குடம் காலியாக தான் இருக்குது, தண்ணி இல்லை. இப்போ இதில் இந்த பருப்பு கூட கொஞ்சம் சாதம் வந்து ஆட் பண்ணி அவனுக்கு வந்து ஊட்டி விட்டுடலாம். ஊட்டி விட்டதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலைகள் எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு மாங்காய் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். சரி மாங்காய் கட் பண்ணி பெரியவனுக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால மாங்காயும் கட் பண்ணிவிட்டு சாம்பாரில் போட்டுட்டேன். சரி எல்லா மாங்காயும் போட்டால் ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு மட்டும் எடுத்து வச்சுட்டேன். அது வந்து சரி வாயிலே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் பார்த்தா வாய் சும்மா இருக்குமா அப்படியே எச்சில் ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆளுக்கு ஒரு பீஸாக கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரி மாங்காய் போட்டோன்னே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அது வேகிறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பருப்பு கூட சாதம் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நான் அடிச்சுக்கிறேன். ஸோ அப்படியே ஊட்டினாலும் அவனால் சரியாக சாப்பிட முடியறதில்ல. அதனால் கொஞ்சம் மிக்சியில் அரைக்குறையமாக அடித்து ஊட்டணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கிறான். அதனால் அதையும் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ மிக்சியில் அடித்து திருப்பி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிக்சியும் வந்து கழுவ போட்டுடலாம்.
அப்படியே ஃபஸ்ட்டு சின்னவனுக்கு ஊட்டிட்டு அப்படியே நாங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பேலன்ஸ் இருந்த பாத்திரங்களையும் கழுவி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நைட்டு கிச்சனில் வந்து வேலைகள் முடிஞ்சிடும். இனி அவன் தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னா செய்யலாம். இல்லை அவன் தூங்க வைக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நானும் அப்படியே வந்து படுத்துடுவேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னுடைய காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட்டு வரைக்குமான ரொட்டீன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.